பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, மனபாரத்தை உள்ளுக்குள்ளே வைத்துக்கொண்டு அழுகிறாயா? ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில பல கஷ்டங்களை கடந்து வரும்போது நம்ம நிறைய நேரம் கண்ணீர் விட்டு அழுவோம். அந்த மனபாரம், சிலவங்களை பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள 1000 வலிகள், 1000 கவலைகளை உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாம உள்ளுக்குள்ளேயே அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க கூட மனசுல 1000 பாரங்களை வச்சுட்டு யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில அழுது கொண்டு கூட இருக்கலாம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில மனம் நொறுங்கும் போது நம்மளை ஆற்ற தேற்ற ஆறுதல் படுத்த யாருமே இல்லாத வேளையில மனசு நொறுங்கி போய் சூழ்நிலை கண்ட ஒரு பயம், ஒரு வேதனையில கூட நீங்க இருந்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க மனசுல இருக்கிற பாரங்கள் யாருக்கிட்டையுமே சொல்ல வர முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்து கண்ணீர் வடிக்கிறதா ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு. உங்க கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறாரு. நீங்க மனுஷன்கிட்ட போய் நீங்க அழுது எவ்வளவுதான் உங்க கவலைகளை சொன்னாலும் அந்த மனுஷன் மூலமாக நம்ம வடிக்கிற அந்த கண்ணீருக்கு, அந்த கவலைக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்குன்னே சொல்லலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்துல நம்ம வாய்களை திறந்து சொன்னாதான் தெரியும் அப்படின்னு இல்லை. நம்ம மனசுல அந்த பாரத்தின் வேதனைகளை, மனசுல எது நினைக்கிறோமோ அதை அறிகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே போட்டுட்டு, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இந்த போராட்டத்திலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி அனுதினமும் நீங்க கலங்கி கொண்டு இருக்கிற அந்த மனபாரத்தை இன்னைக்கு ஆண்டவர் அறிகிறாரு. ஆண்டவர் உங்க கண்ணீரை காண்கிற தேவன், நீங்க வடிச்ச கண்ணீரை காண்கிற தேவனா இருக்கிறாரு. மனசுல அந்த போராட்டங்கள், அந்த வேதனைகள் இருக்க உங்க மனசும் துயரப்பட்டு அந்த துயரத்தை யாருகிட்டயுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க நான் என்ன பண்ண போறேன், நான் இதுல இருந்து எப்படி வெளியே வர போறேன் அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டு கூட நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் அருமையான மகளே, என் அருமையான மகனே, உன் கலக்கத்தை நான் அறிவேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் வேதனைகளை நான் அறிவேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன், உனக்கு என்ன தேவையோ அதை எந்த நேரத்துல எப்படி செய்யணுமோ அதை அப்படியே செய்வேன் என்று சொல்லுகிறாரு. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை அறிகிற தேவன். உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள், கண்ணீர், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் நீக்கி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய புது பிரகாசமான ஒரு ஆசீர்வாதம் நிறைஞ்ச வாழ்க்கையா இன்றைய நாள் அதை மாற்றுவாரு. கலங்காதீங்க. வியாதியை குறிச்ச பயமா? இந்த வியாதியில நான் மரிச்சு போயிடுவேன்னு சொல்லி பயப்படுறீங்களா? ஆண்டவர் மரணத்தை வென்றவர் உங்க கூட இருக்கிறாரு. ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. கண்டிப்பா உங்க கண்ணீரை அவர் துடைக்க வல்லவராக இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய அவரால முடியும். பிரியமானவர்களே, இப்ப நம்ம பைபிள்ல சங்கீதம் 34வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். பாருங்க, வாழ்க்கையில மனதளவுல காயப்பட்டு பாரப்பட்டு நொறுங்கி போயிருக்கிற அந்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரு. அப்படி
நறுங்குண்டு போய் இருக்கிற அந்த ஆவி உள்ளவர்களா ஆண்டவர் ரட்சிக்கிறாரு. வாழ்க்கையில நொறுங்கி போய் இருதயத்தோட கண்ணீரோட நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்களா? உங்க வாழ்க்கையில நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களா நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அருகாமையில தான் இருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்கு ரட்சிப்பு ஏற்பட்டு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வாரு. ஆமேன். பாரத்தை சுமந்து சுமந்து அந்த இருதயம் நொறுங்கி போயிருக்கீங்களா? அந்த நொறுக்கத்தின் வேதனையை அறிஞ்சு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் கொடுப்பாரு. அதே போல பைபிள்ல பாருங்க ஒரு நிகழ்வு. அன்னாள் அன்னாள் அவள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குறை இருந்தது. அது என்ன அப்படின்னா கர்ப்பத்தின் கனி இல்லை. அந்த கர்ப்பத்தின் கனி இல்லை அப்படிங்கும்போது எல்லாராலும் தூற்றப்படுறாங்க. மனசுல வேதனை, பாரம், யாருக்கிட்டையுமே அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனாலும் கணவனும் சொல்லி பார்த்தாச்சு, எல்லாரும் அவங்க ஆறுதல் படுத்தினாலும் அவங்க மனசு பாரம் நிறைஞ்சதா, துக்கம் நிறைஞ்சதா, அந்த பாரத்தை மனிதன்கிட்ட சொன்ன அவரை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை தருவாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அந்த அண்ணாளுக்கு இருந்தது. அண்ணாள் தேவ சமூகத்துல வந்து மனம் கசந்து அழுறாங்க. எனக்கு வாழ்க்கையில ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுங்க, அந்த கர்ப்பத்தின் கனியை கொடுங்க அப்படின்னு சொல்லி மனம் கசந்து அழுத அண்ணாளுக்கு ஆண்டவர் அழகான ஒரு கர்ப்பத்தின் கனியை கொடுக்கிறாரு. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மனபாரம், குழந்தை இல்லாமல் மனபாரமா, வியாதியை குறிச்ச ஒரு மனபாரமா, கடனை குறிச்ச ஒரு மனபாரமா, தொழிலை குறிச்ச ஒரு மனபாரமா, சமாதானம் இல்லாம மனபாரத்தோடு காணப்படுறீங்களா? யாருமே உங்களை புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஒரு மனபாரமா, நம்புறவங்க எல்லாரும் கைவிட்டுட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு மனபாரமா, எந்த மனபாரமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்துல நீங்க மனம் கசந்து உங்க மன பாரத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது கண்டிப்பா நீங்க உங்க மன பாரத்தோட இந்த கூட அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் உங்க மன பாரங்களை ஆண்டவர் நீக்கி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை, ஒரு பெரிய அதிசயத்தை இன்றைய நாள் ஆண்டவர் செய்வாரு. கலக்காதீங்க. இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா. அந்த மேலான கிருபைக்காக நன்றியப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட ஏதோ ஒரு மனபாரத்தோட, ஏதோ ஒரு வேதனையோட, ஏதோ ஒரு கஷ்டத்தோட என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் கண்ணீரோடு ஜபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் ராஜா. வாழ்க்கையில மனபாரங்கள், அப்பா, நிம்மதி இல்லையே, என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற அந்த வியாதி மாறுமா, எனக்கு இருக்கிற அந்த கஷ்டங்கள் போகுமா, எனக்கு இருக்கிற அந்த கடன் போகுமா அப்படின்னு சொல்லி மனசுல பாரத்தோட என் கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த மன பாரங்களை முற்றிலுமாக மாற்றி, மன கவலைகளை முற்றிலுமாக மாற்றி அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. பெரிய அதிசயத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருவரையும் அப்பா உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறப்பா. எந்தெந்த தேவைகளுக்காக மனபாரத்தோட காத்திருந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கண்ணீரை தகன்கிற தேவன் அவங்க கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அப்பா உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியங்களுக்காக மனபாரத்தோட இருக்கீங்களோ அந்த காரியத்துல ஒரு பெரிய விடுதலை தந்து மனபாரத்தை முற்றிலுமாக நீக்கி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறாரு. கண்டிப்பா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வாரு. கலங்காதீங்க, எல்லாமே மாறி போகும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.